இது நீங்க கிண்டலா கேக்குறீங்களா? நாங்க எவ்வளவு தூரம் எங்களோட வேதனையை சொல்றோம். அப்ப நீங்க துப்பாக்கி கொடுக்கலாம்னு கேட்டா, இந்த நாட்டுல சட்டத்துல துப்பாக்கி வழங்குவதற்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு. மோசமான கவர்மெண்ட், அதனால நாமளை நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கணுங்கிறத ஒரு செல்ஃபுக்காக நாங்க சொல்றோம். அதனால தயவு செய்து இதை சரியான முறையில் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. ஏற்கனவே பொங்குபெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தோட்டத்தில் தான் பாதுகாப்பாக இருக்காங்க. தோட்டங்களே புகுந்து வெட்டி, வயசானவங்களை வெட்டி, காதை அறுத்து எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. கொலை செஞ்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அப்போ என்னென்னா, யாரையோ ஒருத்தனை பிடிக்கும்போது ஒரு கேஸ் தான் இருக்குன்னு பார்த்தா அவனோட 17 கேஸ் அவன் பேரில் இருந்து. ஆனால் இது மாதிரி ஒரு சகோதரி சொன்ன மாதிரி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் காவல்துறை ஏன் இரவு நேரங்களில் ரோந்து போகலை கோயம்புத்தூரில்? ஏன் காவல்துறை கண்காணிப்பில் ஒரு இடங்களில் கண்காணிப்பில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை தமிழக அரசு புரிந்து கொண்டு நடவடிக்கை இருக்கு. போதும் நிறைய பேசுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.